கடகராசி நீர் ராசி. மனோகாரகன் ஆளக்கூடிய ராசி. சந்திரன் இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருடைய மனதையும் புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடிய ஒரு ராசி. பூமியில் எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருதோ அது மாதிரி தான் இவங்க எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினைப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு பாரம்பரிய தொழில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக இறங்குவாங்க. இந்த தள்ளி போகிறது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இதை செய்யணும்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அன்னைக்கே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பெண் ராசி, நீர் ராசி. உங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு பிடி போல் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடகம் அப்படின்னாவே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழில் செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த மேல் அதிகாரியோட வலுவை இழக்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப திறமையாக செயல்படுவாங்க, ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை அலட்டிக்க மாட்டாங்க. டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்துல இதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஊன்றுகோலாக ஒரு திறமசாலியாக செயல்பட்டாலும் கூட வெளியில் அவ்வளோ தெரிய மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியை ஒரு ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவியில் பார்த்தீங்கன்னா பிறந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அதுவும் குருவோடைய உச்சம் பெற்ற ஒரு ராசி இந்த கடகராசி அப்படிங்கிறதுனால செவ்வாய் நீச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்கினாங்களா கூட பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கும், பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோய்வாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் எப்படி பாதி நாள் வளர்ப்பறையாகவும் பாதி நாள் தேய்ப்பறையாகவும் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய குணாதிசயமும் அடிக்கடி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற வாரத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். மனஸ்தாபம் ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு பேசாமல் இருந்திருப்பாங்க, அவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க, ஒன்று சேருவாங்க. வேண்டாம் இனிமேல் உன்னுடைய உறவே வேண்டாம் அப்படின்னு விலகி போன உறவு கூட உங்ககிட்ட ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கூடி வரும். அரசாங்க அதிகாரிகள் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்கூடியதாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது வாங்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தேவையான சமயத்தில் உங்களுக்கு தேவையான அந்த உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூமி தொடர்பாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலலாம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் கிடைச்சாலும் கூட சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும். அடுத்தவங்க உங்களை பற்றி ஏதாவது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன குறுக்கீடுகள் சொல்லுவாங்க. நம்ம பாராட்டு பெற இடத்துல ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாக மனதில் ஒரு சோர்வு, நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் நம்மளுடைய அந்த பாராட்டு முழுமையாக நம்மக்கிட்ட கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பின்னர் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய
ஆலோசகர்கள், பெரிய ஆன்மீகவாதிகளுடைய அன்பு ஆலோசனை எல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த கடகராசி வருகின்ற நாட்களில் வலம் வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய நிறுவனத்துல இருந்து பெரிய நிறுவனர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு வேலைக்கு போவீங்க, அவங்களுக்கு விளம்பரமே தேவையில்ல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனம் வைத்திருப்பவங்க வெளியில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தினால ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. வண்டி நல்லா தானே இருக்குது, எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது பழுதாகி நிற்கும். அதனால் ஒரு சில வேலையை தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் குழம்புவீங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பொறுப்பை உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துங்க. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேல் படிப்புக்காக ஒரு சிலர்லாம் முக்கியமாக ஒரு காலேஜில் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் காணாமல் போயிருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பேனா, பென்சில் இந்த மாதிரி பொருளெல்லாம் கூட காணாமல் போயிருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள், வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எண்ணம் இதெல்லாம் ஒரு பக்கம் நிறைவேறினாலும் கூட ஒரு சில தடைகள், இடையூறுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு அப்படியே நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட சுப செலவு ஏதாவது பொண்ணு வீட்டில் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் பாராட்டுக்குரியதாக இருக்கும். அவங்களும் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகும். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட இந்த பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை, ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். புதுசாக நம்ம அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதுசாக வகுப்பில் கூட ஒரு சிலர்லாம் சேருவீங்க. அதன் மூலிமா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது உங்களுடைய வீட்டில் யாருக்காவது சுபகாரியமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும். சுபவிரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். இதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சாதகமாக முடியும். தேவையற்ற கவலையெல்லாம் நீங்கி ஓரளவுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீண் விமர்சனங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாவே வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இந்த கடகராசி என்பவர்கள் அம்மன் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதுவும் ஆக்ரோஷமான அம்மனாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வமே ஒரு அம்மனாக இருந்தது அப்படின்னா கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் அம்மன் தெய்வமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள்
நாங்கள் தொடர்ந்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.